வாமா வா. அது என்னமோ மீனாட்சி, நீ வைக்கிற கறிக்குழம்புக்கு இருக்கிற ருசியும் வாசனமும் வேற யார் வச்சாலும் இருக்கிறது இல்ல. விலைக்கு தான் வெள்ளாட்டங்கறின, என்னதான் அரைச்சு ஊத்தினாலும் ருசியே வர மாட்டேங்குது. அதெல்லாம் நம்ம ஊரோட போச்சு. உன் கைக்கு ஒரு பக்குவம் இருக்கத்தான் செய்யுது. உன் மருமகன் மருந்து சொல்லிட்டே இருப்ப. தலைக்கறி குழம்பு சாப்பிடணும்னா அத்தை கையால தான் சாப்பிடணும். அதுக்கு என்னென்ன, ஒரு நாளைக்கு ஆகி போட்டா போச்சு. அதை விடு. மச்சான் பணம் விஷயமா ஐஜி ஆபீஸ் போனியே, அது என்னாச்சு? வாரத்துல 2 தடவை போயிட்டு தானே இருக்கேன். இந்த மாசத்துக்குள்ள குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. அவர் வேலையில இருந்து இறந்ததுனால அவங்க ஆபீஸ்ல வேலை தரேன்னாங்க. ஐயோ, இந்த பட்டண பொழப்பு நமக்கு வேண்டாம் தாயி. மருமக படிச்சு முடிச்ச உடனே மருமகளுக்கும் மருதுக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டு குடும்பத்தோட தாய் புள்ளியும் ஒன்னா இருப்போம். ஆமாண்ணே, விசா படிப்பு முடிஞ்ச கையோட நம்ம மருதுக்கு கட்டி வச்சுட்டா என் பாரம் குறைஞ்சிரும். உங்க மருமகன் சின்ன பையன், அவன் ஆளாகிற காலத்துல நீங்க அவனை பாத்துக்க மாட்டீங்களா? இல்ல, படிப்பெல்லாம் ஒழுங்கா தானே போயிட்டு இருக்கு. சங்கடம் ஒண்ணும் இல்லையே. எனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்ல மாமா. ஊர்ல வெட்டு குத்துன்னு அம்மா சொன்னாங்களே, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? நல்லா கேட்டா தாயி. நாங்களே வெட்டருவா வீச்சருவான்னு மீசல வளர்த்துட்டு திரியிறோம். எங்களை பார்த்து மத்தவங்க பயப்படாம இருந்தா சரி. எப்ப பார்த்தாலும் வெட்டு குத்துன்னு நடந்துகிட்டே இருக்கே, இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்களா? நீ படிச்ச பொண்ணு, நல்லா தான் பேசுற. கரிசல் காட்டுல இருக்கிற அந்த கருவா பயல்கள் எல்லாத்துக்கும் ஒன்ன மாதிரி படிச்ச பொண்ணுங்க வாக்குப்பட்டாத்தேன் அருவா தூக்கிட்டு திரியிற பயல்களுக்கு எல்லாத்துக்கும் புத்தி சொல்லி திருத்த முடியும். அது எங்க நடக்குது? 4 எழுத்து படிச்ச உடனே கழுத்துல கோமண துணி கட்டுறவனையும் சாக்கு துணியில குழாய் மாட்டுறவனும் எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. என்னென்ன சொல்றீங்க? சாக்கு துணின்னு ஜீன்ஸையும் கழுத்துல கோமணம்னு டைய சொல்றாரு மாமா. என்னென்ன இதெல்லாம் போய் அவகிட்ட சொல்லிட்டு, அவ உங்க வீட்டுக்கு மருமகளா தானே வரப்போறா? ஆமா, பெரிய என்ன வரலையா? குலசாமி கோயில் விஷயமா நம்ம பிச்சைமுத்துல ஆயிரம் பார்க்க போயிருக்காரு. ஓஹோ, வாங்கண்ணே வாங்க, உட்காருங்கண்ணே. வணக்கம் மாமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சாப்பிடுங்கண்ணே. இல்லம்மா, நான் வக்கீல் வீட்லயே சாப்பிட்டு விட்டேன்ப்பா. வரந்தாய். நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம கும்பிடுற குலதெய்வம் மாட்டுத்தலைய மான் தலையா ஆக்குன முத்தையசாமி எல்லாத்தையும் பாத்துக்குவான். நான் வரேன் தாய். அண்ணா கொடுங்க. தோட்டத்துல வந்த பணம்மா, உனக்கு வர வேண்டிய பணம் தான் அது. விசாக்கும் இதாடா உன் படிப்புகளுக்கு வச்சுக்கோ. வாய்க்கும் நல்லா படி. என்ன? தேங்க்யூ மாமா. என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிடுங்க? இல்ல, இப்ப புறட்டு போனாதாம்மா ஊர்ல ஒரு பஞ்சாயத்து இருக்கு, அது முடிக்க முடியும். போயிட்டு வரமா. நில்லு விசா. என்ன மதன்? நீ அங்க வரும்போதே உன்னை பார்த்தேன். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன பேசணும்? நம்ம கிளாஸ்ல எல்லா பசங்களும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் நான் யாரையுமே லவ் பண்ணதில்ல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கானா? அதான் காதல். இதோ பாரு, உரண்டை இழுத்து சீண்டணும்னு உனக்கு ஆசை இருந்தா உன் அக்கா மவ தங்கச்சி மவ இல்ல வேற எவகிட்டயாவது வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிட்ட விளக்குமாறு பிஞ்சு போயிரும். பிஞ்சு துப்புக்கிட்டு எடுபட்டு பையன் வந்துட்டான். முன்னந்தலையில செம்மட்ட முடிய வச்சுக்கிட்டு. இந்த பசப்புக்கெல்லாம் நான் மயங்கிறவ இல்ல. இருப்பானுங்க எவ்வளாச்சும் எடுபட்டு சிரிக்கீங்க. அவகிட்ட வச்சுக்க உன் ஆட்டத்தை. மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு, புள்ளையும் பிடிச்ச சுரூபமும். 12 கழுத வயசாச்சு, +2 பாஸ் பண்ண முடியல. இதுல காதல் ஒரு கேடு. நீ இவ்வளவு நேரம் என்ன பேசுனேன்னு தெரியல. நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? இந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கு? நீ எழுதாம இருக்க? வாய் திறந்து சொல்ல. அங்க ஒரு எழுதி போட்டு இருக்காம்ல, கோலம் போடுறதுக்கா வீட்டுல இருந்து வந்த? கேட்க முடியல, பறக்க முடிக்க. ஏன் எழுதல? இல்ல சார், அப்புறமா அவன் நோட் பார்த்து எழுதிக்கிறேன் சார். அப்புறம் நோட்டை பார்த்து எழுதுக்கா அவன் எழுதி போட்டு இருக்கான். சூரியக்கவா அவன் தலையில நறுக்கு கொட்டல. கொட்டதாம இல்லையா? இல்ல கொட்டச்சுன்னா பேனா பாக்க. ஏல மதன், இவனுக்கு எப்படி கொட்டணும்னு கொட்டி காட்டல. ஓகே சார். அடி ஆத்தி. நீ போய் எழுதுடா. சரி சார். சாரிப்பா, என்னால தானே நீ கொட்டு வாங்கின. ரொம்ப வலிச்சுதா? கழிச்சல்ல போறவ இப்படி கொட்டிட்டானே, அவன் பொட்டுல போக. சரி விடுப்பா. ஆமா, நீ ஏன் கிளாஸ்ல எழுதாம உட்காந்துட்டு இருந்த? அந்த சண்டால பையலாலதான். காலையில வந்து அசிங்க அசிங்கமா பேசி என் மூளைய குழப்பிட்டான். யாரு? அவன்தான், அந்த மதனோ கிதனோ.
நம்ம கிளாஸ்ல எல்லாரும் காதலிக்கிறாங்களா? அவன் யாரையும் காதலிக்கலையா? என்ன காதலிக்கிறியான்னு கேட்டான். துப்பு கட்ட பையன். நான் என்ன அவன் அத்தை மகளா இல்ல அக்கா மகளா? அதுக்கு நீ என்னடி சொன்ன? ஓங்கி அரைஞ்சிட்டேன். அதனாலதான் நான் எழுதாம வந்துட்டேன். அந்த பொறுக்கி பையன் அப்படித்தானே செய்வான். நீ அரைஞ்சதுதான் கரெக்ட். ஏய் சூர்யா, விசா கொஞ்சம் மேக்ஸ்ல வீக். நீ கொஞ்சம் சொல்லி கொடுப்பா. சரி, நான் சொல்லி தரேன். சரி, நாங்க கிளம்புறோம். சரி. சூர்யா. அப்பா. எங்க டியூஷன் கிளம்பிட்டு இருக்கியா? ஆமாப்பா. ஒண்ணு செய், போகும்போது அப்படியே என்னோட அசிஸ்டன்ட் வைத்தியநாதன்ல அவர்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துரு. அதான்ப்பா மாமியோட ஹஸ்பண்ட் வைத்தியநாதன், அவர்கிட்ட கொடுத்துரு. சரிப்பா. வரேன், பார்த்து பார்த்து. அன்று வளர்த்த தாய் தந்தைக்கு அவரோ கைமாறி ஏற்றனும் என்று தமிழை 100 வயது அளவு அடிமை திறன் பூண்டு 3 புவனத்தில் உள்ள முற்று பொருட்கள் அனைத்தையும் முறைமுறையே வழங்கி நீ இங்கே வெயிட் பண்ணு. சரிடா. நான் உள்ள போய் பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே மச்சான். மாமி, பாப்பா. அப்பா கொடுக்க சொன்னாரு. சரி. அப்பாவும் பாட்டியும் நல்லா இருக்காங்களாப்பா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ரொம்ப நன்றிப்பா. வரேன். மாமி, யார் அது? புதுசா இருக்காரு, உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க? ஆமாண்டிமா, அதான் சினிமா எடிட்டரோட புள்ள. எங்க ஆத்துக்காரர் அவராண்டா தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இங்கேயே வந்துட்டு போறாங்க. எங்க ஆத்துக்காரர் பணம் கேட்டாரு, அதான் கொடுத்துட்டு போறான். அப்படிங்களா? அவனை பார்த்து நீ எதுக்கு ஒண்ணு கண்ணாடி முன்னாடி நின்னு ஏதோ பண்ணிட்டு இருந்த? டேய், அவங்க என் கூட படிக்கிறவங்கடா. அப்ப மாமி கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி கேட்ட? டேய், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத சங்கதி. போ, உள்ள போய் படிப்போ. உனக்கு ஒண்டி தேவையான சங்கதியோ? ஓங்கி தலையில கொட்டினேன்னு வச்சுக்கோ, மூளை மூக்கு வழியா வந்துரும். கொட்டு பாப்பா. அப்பா அடிக்குது. ஆமா, நேத்து ஏன் எங்க வீட்டுக்கு வந்தீங்க? உங்க வீட்டுக்கா? நான் இப்ப உங்க வீட்டுக்கு வந்தேன். மாமி வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்துட்டு போனீங்கல்ல, அதுக்கு பக்கத்து வீடு தான் என் வீடு. ஓ, அங்க நீ என்ன பாத்தியா? பார்த்தேன், பேசிருப்பேன். ஆனா அங்க என் தம்பி இருந்தான். அவன் பயங்கர கோல் மூட்டி. ஓ, சரி சரி, அந்த புக் எடு. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நான் உங்ககிட்ட கேட்டேனே? இல்லை சார். சார், அந்த சூர்யாவும் விசாவும் கண்ட இடத்துல சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்கள் தான் கொஞ்சம் கண்டிக்கணும் சார். சூர்யாவும் விசாவும் சுத்துற மாதிரி உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலையேன்னு வயிற்றெரிச்சல்ல சொல்கிறேன். இதை பார், நான் காதலுக்கு பச்சை கொடி காட்டுறவன், கருப்பு கொடி காட்டுறவங்க இல்லை. இனிமேல் லவர்ஸை பற்றி ஏதாவது ரிப்போர்ட் சொன்ன உன் சீட்டை கிழிச்சிருவேன். போ. அது என்னடா புக் இது? மேத்ஸ் புக் சார். ஹிஸ்டரிடா. ஓ, சாரி சார். ஓ, போடா.